வணக்கம், நான் டாக்டர் செந்தில்குமார், பிளாஸ்டிக் சர்ஜன், கோயம்புத்தூர். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஒரு மனிதன் அவனோட செல்ஃப் ஐடென்டிட்டி, சுய அடையாளத்துக்காக எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறாங்க, அது என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவர் மேற்கொள்கிறாங்க, அதுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் வேணும், அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்குது அப்படின்னு பேசியிருக்கிறோம். அது கூட பார்த்திங்கன்னா, இப்போ மாடர்ன் சயின்ஸ் பிளாஸ்டிக் சர்ஜரிங்கிறது எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு, அந்த கிராஃப்ட்மேன்ஷிப் அப்படிம்பாங்க, அதாவது அந்த செதுக்கிறது, அந்த சிற்பி மாதிரி செய்கிறது, அந்த மாதிரி அறுவை சிகிச்சைகள்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது அப்படின்னு பேச போகிறோம். இது ரெண்டும் இணைக்கிற மாதிரி டாபிக் தான் இன்றைக்கி. அதாவது ஒரு பெண் ஆணாக மாறுவது எப்படின்ட்டு. ஒரு பெண் ஆணாக மாறுறாங்கன்னா அது ஏன் மாறுறாங்கிறதுக்கு ஒரு தனி தலைப்பு. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் ஐடென்டிட்டி வெளியில் இருக்கக்கூடிய ஐடென்டிட்டியோட மேட்ச் ஆகிறதில்ல. இதனால அவங்களுக்கு ஒரு சிக்கல், ஒரு பிரச்சனை. இதுக்காகவே வேண்டிட்டு அவங்க பல விஷயங்கள் மேற்கொள்கிறாங்க. உதாரணத்துக்கு அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், சொசைட்டியாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, அதையெல்லாம் எதிர்த்துட்டு ஒரு தைரியமாக, ஒரு எம்பவர்மெண்ட்டுக்காக, ஒரு ஃப்ரீடமுக்காக அவங்க செய்யக்கூடிய செயல்கள்லாம் தான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி மேற்கொள்கிறது. ஸோ முக்கியமாக இந்த மாதிரி ஒரு பெண் ஒரு ஆணாக மாறக்கூடிய அறுவை சிகிச்சைக்கு வரும்போது அவங்க ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குறதுனா மார்பகங்களை அகற்றக்கூடிய அறுவை சிகிச்சை. ஒரு உருவத்தை பார்க்கும்போது இது பெண் உருவம், இது ஆண் உருவம் ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். அதில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வச்சு ஈஸியாக சொல்லிடலாம், முகத்தை பார்த்துன்னு சொல்லிடலாம். அதில் முக்கியமாக அந்த மார்பகங்கள் அப்படிங்கிறது ஒரு தடையாக இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க மார்பகங்களை அகற்றுறதுக்காக பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர்ஸும் வராங்க. பட் இந்த மார்பகங்கள் அகற்றும் அறுவை சிகிச்சைன்னு சொல்கிறதோட செஸ்ட் மேஸ்குலினைசேஷன் சொல்லலாம். அதாவது இந்த செஸ்ட் ரீஜனை ஒரு மேல் செஸ்ட் மாதிரி வடிவமைக்கிறது. இந்த அறுவை சிகிச்சையில் நம்ம என்ன மேற்கொள்கிறோம் அப்படின்னா, மார்பகங்களை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த நிப்பிள் ஏரியோலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியும் மேலுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஷேப்பும் சைஸும் கொண்டு கரெக்டான இடத்துல வைக்கிறது தான். இந்த அறுவை சிகிச்சைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மணி நேரம் செய்யக்கூடிய அறுவை சிகிச்சையை மயக்க மருந்து கொடுத்து செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் புண்ணெல்லாம் கயருக்கு ஒரு 10-15 நாள் ஆயிரும். இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் போது நம்ம அந்த மார்பகங்களோட அளவை பொறுத்து தான் டெக்னிக்ஸ் மாறும். சின்ன மார்பகம் இருந்தால் தழும்பு பெருசாக வராத மாதிரி அந்த கருவளையம் சுற்றி போய் எடுத்துடலாம். ஆனால் பெரிய மார்பகங்கள்லாம் இருக்குதுன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டாக வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு அந்த தழும்பு பெருசாக தான் வரும். இந்த தழும்பு பெருசாக வரக்கூடாதுன்னு நினச்சா ஒரு சில இடத்துல அந்த சதை லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு பேலன்ஸ்டாக எடுக்கக்கூடிய ஒரு டெசிஷனாக தான் இருக்கும். ஸோ இந்த அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு அதுக்கு அடுத்தது அவங்க மெயினாக எதிர்பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஹிஸ்டெக்டமின்னு சொல்லக்கூடிய அந்த கர்ப்பப்பை அகற்றுதல் அறுவை சிகிச்சையாக இருக்கும். இந்த கர்ப்பப்பை அகற்றுதல் அறுவை சிகிச்சை கூடவே ஓவரீஸும் ஒரு சிலர் ரிமூவ் பண்ணுறாங்க. அந்த ஓவரீஸுங்கிற அது முக்கியமான ஹார்மோன்ஸ் எல்லாம் ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்டரோன்ங்கிற ஹார்மோன்ஸ் எல்லாம் வருது. இந்த ஹார்மோன்ஸ் தடப்படுறங்காட்டி இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட், அதாவது ஹார்மோன் தெரப்பி கொடுக்குற டாக்டர் பார்த்து எந்த மாதிரி மாத்திரைகள்லாம் எடுக்கணுங்கிறத நீங்கள் கலந்துரையாடிக்கணும். ஏன்னா இந்த ஈஸ்ட்ரஜனுங்கிற ஹார்மோன் உங்களுக்கு அந்த மாதமாக தீட்டு கொண்டு வரது மட்டும் கிடையாது, அது பாடியில் பல நன்மைகளும் சரியுது. ஸோ அந்த ஹார்மோன் இல்லைன்னா சில சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் மாற்றக்கூடிய ஒரு சில விஷயங்கள், அதாவது மெயினாக அவங்க எதிர்பார்க்குறது தாடி மீசை வளரணும். இந்த தாடி மீசை வளர்றதுக்கு என்ன பண்ணலாம்? ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். அதாவது அந்த வழுக்க வந்தவங்களுக்கு பின்னாடி முடி எடுத்து முன்னாடி நெட்டுவோம், அதுக்கு பேர் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். அதே மாதிரி ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தாடிக்காகவும் மீசைக்காகவும் நம்மளால் செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி பல பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் மூலம் ஒருத்தரோட வாழ்க்கையே மாற்றிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் சர்ஜரிஸு, ஒரு விடியல், அவங்க வாழ்க்கையில் ஒரு விடியல் தரக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சைன்னு சொல்லலாம். ஆனால் நோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் வித்தவுட் எனி சேலஞ்சஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதிர்பார்த்து வரவங்களோட வாழ்க்கையில் பல சிக்கல்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டிக்காக, ஒரு சுய அடையாளத்துக்காக இவ்வளோ மேற்கொண்டு அவங்க வாழ்க்கையில் எதிர்கொண்டுட்டு இருக்கிறாங்க. இது உங்களுக்கு புரியலைனாலும் பரவாயில்ல, உங்களால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, தவறாக பேசக்கூடாது. அது என்னோட தாழ்மையான வேண்டுகோளுங்க. இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷன், ஒரு புது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்குறோம், அதையும் பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான் டாக்டர் செந்தில்குமார், காஸ்மெட்டிக் சர்ஜன், கோயம்புத்தூர்.